என் வாழ்நாள் எல்லாம் பாழாகிவிட்டது. நாராயணா கேள்வியா வாய மூட லப்பா லப்பான்னு கத்திங்க. என்னுடைய வீரம் என்ன? என்னுடைய வீர பழக்கம் எல்லாம் குறைந்து இப்படி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் என் பேடு ரூபத்துக்கு ஆகிவிட்டான படுபாவி. அப்பேற்பட்ட தேவனாத்த ஆண்டவரோட தேவதனாகப்பட்டவன் 3 கோடி 60 காலங்களை கொன்று அப்பேற்பட்ட அசுரர்களை வென்று என்னுடைய தாய் தந்தை பார்ப்பதற்காக நான் வந்தேன் இந்த பூலகத்துக்கு. என் தாய் தந்தையை பார்த்து விட்டு அவருடைய பாத சேவை கண்டுவிட்டு போகலாம் என்று வந்தேனே. என் தந்தையாருக்கு 3 மக்கள் நாடுகளை தேவப்பட்டம் ஆண்டு பொற்கிணத்திலே பாலம் வந்து உண்டு. அது இருக்கும் வெள்ளை மீனை ஏறி இது விதிவுள்ள காட்சி வர வேண்டும் சொல்ல தந்தை சொல்ல மிக்க மந்திரம் இல்லை, தாய் சொல்ல மிக்க கேட்டு சொல்வார்களே. அப்படியே தந்தை சொல்ல மிக்தையாக அவருடைய வார்த்தைகளை மறுக்க கூடாது என்று இப்படியே வெள்ளை ஏறி விதிவுள்ள காட்சி வந்து ஓர் இரவு இங்கே தங்கிவிட்டு போய் என்று என் தந்தையாருக்கு தேவலோகத்தை சொல்ல அவருடைய வார்த்தைகளை கேட்டு பாவியாகப்பட்டவன் இந்த ஓர் இரவு இங்கே தங்கி இருந்தேனே. அப்படி தங்கி இருக்கின்ற பொழுது நாட்டில் இருக்க முடியாது அரம்பை ஊர்வசி துரோதம் என்று சொல்ல நாங்கள் நாட்டிய மாதிரி வந்து அப்பா நான் இருக்க முடியாது தேவலோகத்தை ஆண்டவர் அரசன் அல்லவா, எனக்கென்று வருடத்துக்கு ஒரு முறை தேவமாரெல்லாம் வந்து நாட்டியம் ஆடுவார்கள், அது போல நீ கண்டு கழிக்க வேண்டும் அப்படின்னு தாய் தந்தவர்கள் சொல்ல அந்த வார்த்தையில சிலமேற்கொண்டு அப்படியே ஆகட்டும் அப்பா என்ன சொல்ல நாட்டியமார் வந்து ஆடினார்கள். அப்படி ஆடிய போது ஆடிவிட்டு அவருக்கான பொன் புருஷன் கொடுத்து அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டு நித்திர வருகிறது என்று இந்த பாவியாகப்பட்டல் சொந்த நேரம் படுத்தது எனக்கு விதியா. அப்படி அது வந்து விதியாகப்பட்ட படுத்திக் கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த ஊர்வசியாகப்பட்டவள் என் மேல் ஆசை வைத்து என்னை சேர வேண்டும் என்று கட்டாயம் வலியுறுத்தி அவளுடைய ஆசைக்கு நான் வருக மாட்டேன் என்று சொல்ல அவர் வழிகட்டாயம் பாதியாகப்பட்ட சேர வேண்டும் என்று கேட்க எத்தனை எடுத்துரைத்த போதிலும் நான் உனக்கு என்னுடைய ஆசைக்கு இணைய மாட்டேன், உன்னுடைய எட்டுக்கு நான் களைய மாட்டேன் சீப்போ என்று நான் சொல்லவும் 32 அழகு இருக்க சொல்றானே இவ்வளவு ஆணவம் கொள்கின்றாய், உன்னுடைய ஆணவமாக கட்டது குறை வேண்டும் அப்படி என்று ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பெரிய போயிட சாபத்தை கொடுத்து விட்டாரே. அப்படி கொடுத்தாலும் எனக்கு இருப்பது எத்தனை பேர்கள் கூட திருமணே என் அண்ணன் தான் ரொம்ப கேட்டா அப்பா வீமாட்டியா இருக்கு இப்பேற்பட்ட அழுவலர் என்று சொல்வார் எங்க அண்ணன். பொறுமை குடும்பத்தோர் எங்க அண்ணன் அப்பேற்பட்டவர் ஓடி வந்து நான் தான் உங்க தம்பின்னு சொன்னா ஏத்துக்க வரா தெரியலையே. பொறுமை குடும்பத்தை எங்க அண்ணனாகப்பட்டவர் ஏத்துக்க மாட்டாரு. அது மட்டுமா எனக்கு முடியான வீரத்துல திறந்திருக்க முடியாது யாரு அண்ணனா வீமன் கேட்டா ஓடி வந்து இது என்ன என்று கேட்டா அதற்கு நான் என்ன பதில் சொல்ல போறோமோ அப்படி 50 ராஜா இருக்கிறோம். கேட்ட போதிலும் எனக்கா இருப்பது எத்தனை மனைவிகள்? 8 மனைவிகள் அல்லவா? அப்படி 8 மனைவிகள் வந்து கேட்டால் தன்னுடைய கணவன் நான் தான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வார்களா? ஐயோ நாராயணா, அப்படியே மனைவியாகப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாலும் எனக்கு ஆசைக்கும் பாசத்துக்கும் பண்புக்கும் நிறைந்திருக்கும். என்னுடைய மனைவி எனக்கு ஆசையா இருக்கும். சுபத்திராகப்பட்டவள் ஐயோ ஓடி வந்து கேட்டா அதற்கு நான் என்ன சொல்வேன்?
மனிதனுக்கு இந்த உருவத்தோடு சென்றானால் என்னை என் மனிதனாகப்பட்டது 8 மணி ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. அதில் என்னுடைய ஆசைக்கு அன்புக்கும் பக்கத்தில் இருக்கும் சுபத்திரை என்று சொல்ற சுபத்திர நாயகன் என்னை இந்த உருவத்திலே பார்த்தால் அவள் உயிரை விட்டு மயத்துக் கொள்ளுவாளே. நாராயணா, என் வாழ்வாகப்பட்டது இப்படி என் வாழ்வான மாமாதுர மீனாட்சி சொல்லவில்லை தாயே. வாயார சொன்னதில்லை தாயாரை விட்டு அயல் மரணாயே அழுதந்து கட்டிக்கொண்டு அயல் மரணாயே அழுதந்து கட்டிக்கொண்டு மாமதுரை மீனாட்சி பட்டமரம் துளுத்திடமா சத்தப்பின உயிரமா பட்டமரம் துளுத்திடமா சத்தப்பின உயிரமா கட்டைக்காய் இழுத்திடுமா என் வாழ்வு நிலத்திடுமா கட்டைக்காய் இழுத்திடுமா என் வாழ்வு நிலத்திடுமா மாமாதுரை மீனாட்சி வாழ்வையல்ல மாளாட்சி என் மனது வளர்ச்சி என் மனது வளர்ச்சி எல்லாம் வாழ்வாகப்பட்டது. இப்படி இந்த உருவத்தோடு நான் சென்றால் யாரையும் ஏடெடுத்து பார்க்க மாட்டார்கள். இவதான் அர்ஜுனன் என்ற இவர் ராஜாக்களை ஏற்றுக்க மாட்டார்கள். என் மனைவி மக்கள் யாரும் ஏற்றுக்க கொள்ள மாட்டார்கள். இந்த உருவத்தோடு நான் செல்ல முடியாது. இதற்கெல்லாம் ஏதுவா இருக்கும் யாரையும் மாமனா இருக்கும் கிருஷ்ணகுல தெய்வமா இருக்க நாராயண வணங்கினால் இதற்கு அவர் என்ன ஏது சொல்றாரோ அவரை வணங்கினாதான் வழியாகப்பட்ட நடக்கும். ஐயோ வழி நாராயணா கோவிந்தா கோவிந்தான் குத்துறியா கோவிந்தா கோவிந்தான் குத்துறியா கோவிந்தா 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 கோவிந்தி கோவிந்தானா குறையெல்லாம் தீர்த்து வந்திருக்க முடியாதவர் நாராயணன் நம்ம பாராயணன் நந்தநந்தனன் மதுசூதனன் ஸ்ரீதரன் தாமோதரன் தாமோதரன் சங்கு சக்கரபாணி சங்கர்பாணி இது சங்கர்பாணியா சங்கு சக்கரபாணி என்று சொல்லக்கூடிய 1008 திருநாமலை கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் நானே ஆகும். கட்டையில ஈனம் மானம் சூடு சொன்ன வெக்க சிக்கன் நவி சிவி கிடையாது. என்னடா என்ன பொறுவ ஏது பொறுவ என்னடா பொறுவ நிக்கலாமாடா எதிர்க்க நிக்கலாமா நீ நிக்கிறா போயா ரெண்டு போய் ஊடி போயா நீ எங்க இருக்கட்டும்.
ஏண்டா நட்டதெல்லாம் சாவி நான் பட்டதெல்லாம் பாழுடா பாவி என்னது பாவிலடா பாழுடா நட்டதெல்லாம் சாவி நான் பட்டதெல்லாம் பாழு நான் ஒரு மனசுல என்ன நினைச்சிருந்தா நீ ஒரு மனசுல ஏண்டா உன் கட்டையில ஈனமான சூடு சொன்னதா நிப்பியாங்க நிப்பையாடா சாமி மாத்திரம் கேக்குறாரு ஏன்டா நிக்கிற இந்த கட்டி வச்சுட்டு போடா அப்படியா ஏண்டா உன் ஜென்மத்தை வச்சு நிக்கிறேங்க நீ அந்த கேட்க சொல்லு இப்ப சாமி சாமி வணங்க சாமி சேர்த்துன்னு போறேன்டா போடா என் செல்லு என் சாண்டு நான் எத்து போறேன் யுகத்திலே முதல் யுகத்தை முடிக்க வேண்டும் அப்படி என்று முள்ளாட எடுப்பது போல நிர்ணயாக்களை கொள்வதற்காக பிரகலாதன் அவன் பிள்ளையை வைத்து முல்லை எப்படி முள்ளால இருக்கிறோமோ வைரத்தை எப்படி வைரத்தால இருக்கிறோமோ அவன் பிள்ளையை கொண்டே அவன் குளத்தை கருவறுத்தான் அது முதல் யுகம் இரண்டாவது யுகத்திலே விபீஷணனை கொண்டு ராவணன் கும்பகர்ணன் கரதூஷன் மூலபல சேனைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து யாரு ராவணேஸ்வரன் தம்பியை வைத்து அவனை கருவறுத்தான் இது என்ன யுகம் துவாபர யுகம் துவாபர யுகத்திலே நான் எங்க பிறந்தேன் யாருக்கு பிறந்தேன் எப்படி பிறந்தான் சிம்மமுடன் ரோகிணியில் மதம் கொண்ட பேய்பல அரக்கரெல்லாம் நீங்கி தூயவளா மசோதன் மனவர்ந்து ஆயிருக்கு திரளமாகி மகிழ்ச்சியா கண்ணன் பாதம் போட்டு கோவிந்தா கோவிந்தா இந்த நிலமகளா விளங்கக்கூடிய பூமாதேவி பூமி பாரம் தீர்க்க வேண்டும் அது மட்டும் கிடையாது தங்கையா விளங்கக்கூடிய யாரு அங்காள பரமேஸ்வரி பிரம்ம கபாலத்திற்கு உதரம் சாதிக்கிறேன் அப்படின்னு பிறக்கும் போதே கங்கணராஜா பண்ணுறேன் அத்தினியும் பாழா போச்சு அத்தினியும் பாழா போச்சு உன் ஜென்மத்தில் இருக்கலாமா ஏண்டா நல்லா தாண்டா நீ நல்லவன் தானா உன் கட்டையில ஈனமான கூடு சொன்ன நவி சிவி வேக்கன்சிக்கு ஒண்ணு கிடையாது என்ன யாரா அவரு என்ன பண்றது எனக்கு கோபம் வருது எனக்கு ஏனென்றால் இருக்கக்கூடிய பரமக்கடவுளுடைய வார்த்தையை கேட்டு யாரு ஐவரில் நடுவிறந்தோன் அர்ஜுன பெருமான் தேவலோகம் சென்றான் தேவலோகம் போய் தேவப்பட்டத்தை ஆண்டு ஒரே பொறுப்பிடத்திலே பாலமுது அருந்தி வெள்ளையானை மீது வளம் வந்து ஒரு இரவு தங்கி இந்த தேவ உலகத்தை விட்டு ஏன் பூ உலகத்துக்கு போக கூடாது அது கர்ம பூமி இந்த பாசுபத அஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு முதல்ல போய் நீ கர்ம பூமியில கால வைக்கலாம் தேவலோகம் போ அதாவது நிவாத கௌசகர் காலகேயர் 3,60,000 பேர் டிக்கெட்டை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் பூ உலகத்துக்கு போ அப்படின்னு என் மைத்துனர் சொன்னாரு அந்த வார்த்தையை கேட்டு நீ போனேடா தேவலோகம் ஏன்டா கதவு சந்தில நாய் ஆட்டு மூழ்கிற மாரி மூழ்கிங்களா பண்ணி இருக்கட்டும் ஏனென்றால் அங்கே என் மகள் யாரு ஊர்வசி நெடுநாட்டம் அடவும் அவள் ஆசைக்கு இச்சைக்கு இணங்காத காரணத்தினால் ஆமா அவரை நேர்ல போய் பார்த்து அவர் ஆகையினாலே அந்த அர்ஜுனன் எங்க இருக்கிறான்னு பாரு நம்ம ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கணும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கணும் அப்படி இருந்தால் என் மாமா நாராயணா கோவிந்தா அப்படின்னு அபய பொருள் ஓசை ஆகையினாலே போகலாமா வரலாமா